இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலக்கண முறைப்படி சில வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அன்றுக்கும் அல்லக்கும் அந்த வார்த்தைகளுக்கான வித்தியாசம் அது எப்படி பயன்படுத்தணும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்று வந்து எப்போவுமே சிங்குலர் வர இடத்துல தான் வந்து நம்ம அன்று யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பழம் அன்று. சரிங்களா? அடுத்து அல்லன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து ப்ளூரலில் தான் வந்து பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்களேன், இவை பழங்கள் அல்ல. சரிங்களா? அடுத்து எத்தனைக்கும் எத்துணைக்கும் உள்ள வித்தியாசம் அதை எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனைங்கிறது நம்ம கவுண்ட் வர இடத்துல தான் வந்து இந்த எத்தனை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்களேன், எத்தனை நூல்கள் வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி எத்துணைன்ற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா சைஸு, ஒரு கால அளவு, டைம் பீரியடு, அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எத்துணைன்றதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்களேன், எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.